Hi students, good morning. நான் உங்கள் விட்டல் ஸ்கூல் சயின்ஸு சார். நம்ம சயின்ஸு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மண்டே வந்து செகண்ட் சாப்டர் ஆரம்பித்தோம். டியூஸ்டே வந்து செகண்ட் சாப்டரை கம்ப்ளீட் பண்ணோம். பார்ட் 2ல் இந்த பாஸ்கஸில் ஆரம்பித்து அட்வான்டேஜ், இந்த டிஸ்அட்வான்டேஜ் இது எல்லாமே பார்த்து கம்ப்ளீட் பண்ணோம். இது என்னது இன்க்ரீஸிங் அண்ட் டிக்ரீஸிங் த ஃப்ரிக்ஷன் இதெல்லாம் கூட நம்ம பார்த்து முடிச்சாச்சு. சரிங்களா? அப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், ஆக்சுவலி இந்த சாப்டரில் என்னவெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே இதில் வந்துடுது. சரிங்களா? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் இந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஏரியாவை ரிவிஷன் பண்ணாமல் நீங்கள் கொஸ்டினுக்குள்ள வர வேண்டாம். சரியா? ஸோ நம்ம ஆல்ரெடி ரிவிஷன் பண்ணிட்டோம். அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், சர்க்கிள் மாதிரி போட்டிருக்கிறோம், அல்லது அண்டர்லைன் பண்ணியிருக்கிறோம், அல்லது இன்ட்டு மார்க் போட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்குறோம். சரிங்களா? 1 மார்க்கு 2 மார்க் எல்லாமே. ஸோ இப்போது நம்ம வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணுறோம். சரிங்களா? எல்லாருமே பென் எடுத்துக்கங்க, உங்களுடைய புக்கு எடுத்துக்கங்க, பக்கத்தில் ஒரு ரஃப் நோட் ஒன்று வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த ரஃப் நோட்டில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். 4 ஆப்ஷன் இருக்குது, அதில் எது பெஸ்ட்டு, இதுவும் ஆன்சராக இருந்தால் கூட விச் ஒன் இஸ் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். சரிங்களா? இஃப் வி அப்ளை ஃபோர்ஸ் எகெயின்ஸ்ட் தி டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த பாடி. இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து டைரக்ஷன் ஆஃப் த மோஷன் ஆஃப் த பாடிங்கிறது நார்த்து டு சவுத் இப்படி வந்துக்கிட்டே இருக்குது, உருண்டு உருண்டு வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஃபோர்ஸை அதுக்கு எகெயின்ஸ்ட் அப்ளை பண்ணுறீங்க, இப்படி போய் தடுக்கிறீங்க. அப்போது தென் த பாடி வில், அப்போ இப்படி உருண்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பால், அது மேலே நீங்கள் வந்து இப்படி நம்மளுடைய காலை கொண்டு போய் ஆப்போசிட்டில் இப்படி வச்சிங்கன்னா, அகைன்ஸ்ட் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் வச்சிங்கன்னா ஸ்டாப் த மூவிங், அதோடைய மூவிங் ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிறாங்க. இது கரெக்டானு பார்க்கணும். வித் மூவ் இன்க்ரீஸ்டு ஸ்பீடு, நீ அப்போஸ் பண்ணதுக்கப்புறம், அதாவது அதை வந்து நீ தடுத்ததுக்கு அப்புறமும் ஸ்பீட் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் ராங். மூவ் வித் ஏ டிக்ரீஸ்டு ஸ்பீடு, அதுவும் ராங். மூவிங் இன் த டிஃப்ரெண்ட் டைரக்ஷன், அதுவும் ராங். விச் ஒன் இஸ் த கரெக்டு? ஸ்டாப் மூவிங். அது அகெயின்ஸ்ட் த டைரக்ஷன் ஆஃப் மோஷனுக்கு நீ ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா இட் பிகம் ஸ்டாப். ஓகே, ஸோ ஆன்சர் ஏ, ஸ்டாப் மூவிங். இது மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்லையும் 4 ஆன்சரையும் ரீடு பண்ணி அந்த 3 ராங் ஆன்சரை ஒமிட் பண்ணிவிட்டு அந்த கரெக்டான ஒரு ஆன்சரை நீங்கள் செலக்ட் பண்ணணும். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ப்ரெஷர் எக்ஸைட்டட் பை எ லிக்யூட் இஸ் இன்க்ரீஸ்டு. ப்ரெஷரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். சரிங்களா? டென்சிட்டி ஆஃப் த லிக்யூட் இன்க்ரீஸ் ஆனால் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஹைட் ஆஃப் த லிக்விட் காலம் இன்க்ரீஸ் ஆனாலும் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். போத் ஏ அண்ட் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். போத் ஏ அண்ட் பி. ஓகே, ஹைட் ஏற ஏற கீழே ப்ரெஷர் அதிகமாகும்ப்பா. யூனிட் ஆஃப் ப்ரெஷர் பாஸ்கல் ஒரு யூனிட்டு, நியூட்டன் மீட்டர் பவர் -2 ஆல்சோ யூனிட்டு. போத் ஏ அண்ட் பி, ஏ அண்ட் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? பாய்ஸ் அப்படிங்கிறது விஸ்கஸ்பா, அது வேறு. The value of atmospheric pressure at the sea level. ஓகே, இது நம்ம உள்ளே பார்த்துருந்தோம், அந்த 1 மார்க் அண்டர்லைன் பண்ணியிருந்தோம். வேல்யூ ஆஃப் த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அட் த sea level 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்குரி காலங்கிறது கரெக்டு. 760 மில்லிமீட்டர்னு இருந்தால் இதுவும் கரெக்ட். ஆனால் இங்கே சென்டிமீட்டர் இருக்குது. 176 அந்த வேல்யூவில் வரையாது. அப்போ அந்த வேல்யூங்கிறது 760 இருக்கும், இன்னொன்று 76 இருக்குது. 760 மில்லிமீட்டர், 76 சென்டிமீட்டர். ஸோ ஏ ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஒன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாஸ்கல்ஸ் லா இஸ் யூஸ்டு. எங்கே யூஸ் ஆகுது? அந்த நம்ம யூசஸ் பார்த்தோம்ல, ஹைட்ராலிக் லிஃப்டில் யூஸ் ஆகுச்சு. பிரேக்கிங் சிஸ்டமும் நம்ம பாஸ்கல்ஸ் லாவை அப்ளை பண்ணணும். ப்ரெஸ்ஸிங் ஹெவி பண்டல்ஸ்லேயும் நம்ம இதை யூஸ் பண்ணோம். ஆல் தி எபோவ், டி ஆன்சர் இஸ் த கரெக்ட் ஒன். ஓகேவா? விச் ஆஃப் த ஃபாலோவிங் லிக்விட் ஹேஸ் மோர் விஸ்காசிட்டி? இருக்கிறதுல விஸ்காசிட்டி எது அதிகம், எது டென்சிட்டி அதிகமாக இருக்குது, அதில் விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும், அதாவது திக்காக இருக்கணும். இங்கே பாருங்கள், க்ரீஸ் நல்லா திக்காக இருக்கும், வாட்டர் ரொம்ப ஒரு மாதிரி எப்படி இருக்கும், டென்ஸ்லெஸ்ஸாக இருக்கும். கோகனட் ஆயில் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். கீ அப்படிங்கிற நெய் க்ரீஸை விட கொஞ்சம் கம்மி தான். ஸோ க்ரீஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இங்கே இதில் தான் நமக்கு என்ன இருக்கும், மோர் விஸ்காசிட்டி. அதனால தான் இதெல்லாம் நம்ம வியர் அண்ட் டியர் மெஷின்லாம், நம்ம ஆட்டோமொபைல் மெஷின்லாம் இதை தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? கீ. இந்த யூனிட் ஆஃப் விஸ்காசிட்டி நம்ம சொன்னோம்ல, யூனிட் ஆஃப் விஸ்காசிட்டி என்னது, பாய்ஸ். இங்கே இருக்குது பாருங்கள், யூனிட் ஆஃப் விஸ்காசிட்டி இஸ் பாய்ஸ். Okay, but choose the correct answer is completed.
தென் வி கோ டு ஃபில் இன் தி blanks. ஓகேவா? The pressure of a liquid column dash with the depth of the column. அதோடைய ஆழம் அதிகரிக்க நம்ம கூட அந்த டைவர்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, ஸ்கியூபிக் டைவர்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, மீன் பிடிக்கிறக்கூடிய வீரர்கள்லாம் உள்ளுக்குள்ளே போகிறப்போ ஒரு ஸ்பெஷல் ஷூட் ஒன்று போட்டிருப்பாங்களே, அங்கேயே பார்த்துருப்பீங்களே. டெப்த்து இன்க்ரீஸ் ஆனால் ப்ரெஷர் இஸ் ஆல்சோ என்னவாகும்? இன்க்ரீஸ் ஆகும். த ப்ரெஷர் ஆஃப் ஏ லிக்விட் காலம் இஸ் இன்க்ரீஸ் வித் த டெப்த் ஆஃப் த காலம். அந்த டெப்த் இன்க்ரீஸ் ஆக ப்ரெஷர் ஆஃப் த லிக்விட் காலம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ஹைட்ராலிக் லிஃப்ட் ஒர்க்ஸ் அண்டர் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப், இங்கே இருக்கு பாருங்கள், பாஸ்கல்ஸ் லா இஸ் யூஸ்டு இன், எங்கெல்லாம் யூஸ் ஆகுது? ஹைட்ராலிக் லிஃப்ட் ஒர்க்ஸ் அண்டர் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் என்னவா? பாஸ்கல்ஸ் லா. பாஸ்கல்ஸ் லா. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? உங்கள் புக்கில் ரைட் பண்ணிட்டீங்களா? வெரி குட். த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ லிக்விட் சர்ஃபேஸ், property of dash of a liquid surface enables the water drops to move upward in the plant. இருக்குல்லப்பா, பிளான்ட்டில் இந்த லிக்விட் எல்லாமே அப்வேர்டில் போகிறதுக்கு நமக்கு எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகேவா? அந்த படிக்கிறப்போ அதோட யூசஸில் வந்துச்சுன்னா நமக்கு ப்ராப்பர்ட்டி ஆஃப் surface tension of a liquid surface enables the water droplets to move upward in the plant. என்ன சொன்னீங்க? ஆன்சர் என்ன போகுது? surface tension answer. Okay. A simple barometer was first constructed by, அந்த barometer யார் நமக்கு first construct பண்ணி சொன்னது தெரியுமே உங்களுக்கு? டாரிசெல்லி. ஓகே. டாரிசெல்லி வேக்கம் அப்படின்னு நம்ம வந்து ஹையர் ஸ்டடியில் வரும்போதெல்லாம் நீங்கள் நல்லா படிப்பீங்க. பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லா டாப்பிக்லையுமே இது வரும். A simple barometer was first constructed by டாரிசெல்லி. ஸோ இப்போது choose the best answer and fill in the blanks. Completed. State ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு சொல்லணும். இப்போ ஃபால்ஸ், ஒருவேளை அது ராங்காக இருந்தால் கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சரி பண்ணணும். சரிங்களா? எந்த இப்போ பார்ட் ராங் அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்ம சரி பண்ணணும். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ கிவன் ஏரியா இஸ் கால்டு ப்ரெஷர். கிவன் ஏரியா ஸோ இஸ் த கரெக்ட் ஒன். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ கிவன் ஏரியா நம்ம தான் பார்த்துருக்கோம். ஃபார்முலா என்னப்பா அது? எங்கே அந்த ரஃப் நோட்டு நீங்கள் ஒரு நோட் வச்சுருக்கீங்களாப்பா? அதில் பாருங்கள். ஃபோர்ஸ் P இஸ் ஈக்குவல் டு F/A, ப்ரெஷர் P இஸ் ஈக்குவல் டு F/A அப்படின்னு நம்ம ஃபார்முலா போட்டிருக்கோம். சரிங்களா? நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் ஆர் நியூட்டன் மீட்டர் பவர் -2 ஆர் த பாஸ்கல் அப்படின்னு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம்ல. ஸோ ஃபோர்ஸ் பெர் கிவன் ஏரியா இஸ் நோன் அஸ் த ப்ரெஷர். ஸோ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ ஏரியா இஸ் கால்டு ப்ரெஷர் இஸ் த கரெக்ட் ஒன். A moving body comes to rest due to the friction alone. ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற உராய்வு இருக்கிறதுனால தான் ஒரு பாடி கம்ஸ் டு த ரெஸ்ட். இல்லாட்ட அது மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த செலஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. அந்த சேட்டலைட்டு, ஆர்டிஃபிஷியல், மேடு இது எல்லாமே மேலே வந்து ரிவால்வ் ஆகிட்டே தான் இருக்குது. ஏன்னா அங்கே என்ன இல்லை, உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் இல்லை. ஓகேவா? ஸோ எ மூவிங் பாடி கம்ஸ் டு ரெஸ்ட் டியூ டு த ஃப்ரிக்ஷன் alone இஸ் த கரெக்ட் ஒன். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. A body will sink, மூழ்குது, if the weight of the body is greater than the buoyancy force. அந்த buoyant forceங்கிறது upthrust, மேல் நோக்கி வர்றது. வெயிட்டுங்கிறது டவுன்வோர்டு டுவோர்ட்ஸ் த எர்த்து. நல்லா பாருங்கள். இப்போ பாடி வில் சிங்க் இஃப் த வெயிட் ஆஃப் த பாடி கிரேட்டர் தேன், பாடியோடைய வெயிட் அதிகமாக இருந்தால், அந்த மெட்டீரியலுடைய வெயிட் அதிகமாக இருந்தால் அது மூழ்கும் அப்படிங்கிறது கரெக்ட். எதை விட அதிகமாக இருந்தால்? தேன் பயான் ஃபோர்ஸ், மேல் நோக்கி உந்தி தள்ளுறதை விட அதிகமாக இருந்தால். அப்போ உந்தி தள்ளுறது அதிகமாக இருந்தால் ஃப்ளோட்டிங்கில் இருக்கும், வெயிட் அதிகமாக இருந்தால் கீழே போயிடும். ஓகேவா? 1 atmosphere is equivalent to 1 lakh Newton force acting and 1 square meter is the correct one. நம்ம அந்த டூ யூ நோ இருக்குல்லப்பா, அது இந்த ஏரியாவில் அதை பார்த்தோம். ஞாபகம் இருக்குதா? எடுத்து நான் ஒரு காட்டுறோமா? இங்கே பாருங்க இருக்குது. இருக்கு பாருங்க.
இந்த SI system 1 atmosphere is equal to 1 lakh Pascal approximately. The SI unit of atmospheric pressure is இந்த இருக்குல்ல, இதுதான் நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க 1 lakh. So 1 atmospheric pressure is equal to 1 lakh Newton force acting on the square meter. Okay. இப்போ fifth one. Rolling friction is slightly greater than the sliding friction is the correct one. இல்லை rolling friction is slightly greater than lesser than சரிங்களா, greater than கிடையாது, lesser than. இங்கே பார்க்கலாமா அதை ஒரு தடவை உங்களுக்கு சொல்லட்டுங்களா அதை rolling friction இங்கே இருக்கு பாருங்க. kinetic friction can be further classified into rolling friction and sliding friction. இந்த இருக்கு பாருப்பா. The rolling friction is smaller than sliding friction. Lesser, smaller. Greater இல்லை smaller. Rolling friction is smaller than. இங்கே என்ன இருக்கு பாருங்க, rolling friction is slightly greater than அப்படின்னு இருக்குது. ஆக்சுவலி இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். இதை கரெக்ட் பண்ணோம்னா இங்கே எப்படி பார்க்கணும், லெஸர் தேன். ஓகேங்களா, கரெக்ட். அப்போ இப்போ நான் கரெக்டட் வேர்டை படிக்கட்டுங்களா, rolling friction is slightly lesser than the sliding friction. அதான் கரெக்ட். அப்போ ஸ்டேட்மெண்ட் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம். சரியா, ஃப்ரிக்ஷன் இஸ் தி ஒன்லி ரீசன் ஃபார் த லாஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் த கரெக்ட். ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா எனர்ஜி லாஸே இருக்காது. சரிங்களா, அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போது நம்ம ஃபியூயல்லாம் போடுறோம் அல்லது பெடல் ரொம்ப நேரம் நம்ம பெடல் பண்ணுறோம், ப்ரெஷர் கொடுத்து நம்ம சைக்கிள்லாம் பெடல் பண்ணி ஓட்டுறோம் அப்படின்னா டியூ டு த ஃப்ரிக்ஷன். ஆனால் ஃப்ரிக்ஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சைக்கிள் ஸ்ட்ரைட்டாக போகாது, அது ஒரு மாதிரி ஸ்லைட் ஆகிடும், வலிக்கி விட்டு வந்துடும். ஃப்ரிக்ஷன் வேணும். டியூ டு திஸ் ஃப்ரிக்ஷன் என்ன இருக்குது நமக்கு, எனர்ஜி, சம் எனர்ஜி இஸ் லாஸ் டியூ டு த ஃப்ரிக்ஷன். ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ஒன். லிக்யூட் ப்ரெஷர் இன்க்ரீஸ், லிக்யூடைய ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் வித் த டிக்ரீஸ் ஆஃப் டெப்த்துங்கிறது ராங் ஆன்சர். ஓகேங்களா, ராங் ஆன்சர். ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். லிக்யூட் ப்ரெஷர் டிக்ரீஸ் வித் த டிகிரிஸ் ஆஃப் டெப்த். ஆமாம், டெப்த்து இன்க்ரீஸ் ஆனால் தானே நமக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். டெப்த்து டிக்ரீஸ் ஆகும் பொழுது லிக்விட் ப்ரெஷரும் டிக்ரீஸ் ஆகும். எங்கேயே பார்த்த மேடாது, இந்த பாருக்குது. fill in the blanksல ஃபஸ்ட்டாக பாருங்கள். த ப்ரெஷர் ஆஃப் ஏ லிக்விட் காலம் இன்க்ரீஸ் வித் டெப்த் ஆஃப் த காலம் இஸ் இன்க்ரீஸ். சரிங்களா, அப்போது ப்ரெஷர் ஆஃப் த காலம் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது டெப்த்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படிங்கிற டெப்த்தை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகும் சொன்னோமா, அப்போ டெப்த்து டிக்ரீஸ் ஆனால் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். இந்த பாருங்க, லிக்விட் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது எப்போ, டெப்த் டிக்ரீஸ் ஆகிறப்போ. ஸோ இது கரெக்ட் ஒன். விஸ்காசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரெஷர் ஆஃப் ஏ லிக்விட் இஸ் த கரெக்ட். விஸ்காசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரெஷர் ஆஃப் ஏ லிக்விட் இஸ் த கரெக்ட். ஓகேவா, ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் ராங், மற்றது எல்லாமே கரெக்டு. நீங்கள் ரீட் பண்ணி புக்குக்குள்ள அந்த ஸ்டேட்மெண்ட் எங்கே இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறம் வரணும். சரியா, இப்போ மேட்ச் த ஃபாலோயிங் நமக்கு பிடிச்ச ஏரியாலது. இப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஆர் அட் ரெஸ்ட். ஆப்ஜெக்ட் ஆர் அட் ரெஸ்ட் இருக்குது பாருங்கள். 1 to 3 போடுவோமா, 1 2 3 4 5 and 6. இப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட். ஓகே, கைனடிக் ஃப்ரிக்ஷன்னா ஆப்ஜெக்ட் ஆர் இன் மோஷன், அதான் கைனடிக், மோஷன் மூவிங்கில் இருக்கிறது. ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது லீஸ்ட் ஃப்ரிக்ஷன், ரொம்ப கம்மியான ஃப்ரிக்ஷன் தான் ரோலிங் ஃப்ரிக்ஷன், லீஸ்ட் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த லேயர்ஸ் இஸ் த விஸ்காசிட்டி. Friction between the two layers is the viscosity. 4. 5 sliding friction, objects are sliding. Okay students, once again I read. Static friction, object at rest. Kinetic friction, object are in motion. Rolling friction, least friction. Friction between the liquid layer is the viscosity. Sliding friction அப்படிங்கிறது என்ன இருக்குது, ஆப்ஜெக்ட் ஆர் ஸ்லைடிங். இப்போ செகண்ட் ஒன் 1 2 3 4 and 5. பேரோமீட்டர் அங்கே பார்த்தோம்ல, பேரோமீட்டர் அப்படின்னு பார்த்தோம். எதுக்கு, கன்ஸ்ட்ரக்டட், அது வேறையா. பேரோமீட்டர் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், மெஷர் த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். இன்க்ரீசிங் ஏரியா ஆஃப் கான்டாக்ட்னா டிக்ரீசிங் த ப்ரெஷர். இதில் நீங்கள் ப்ரெஷர் கிடையாது, ஃப்ரிக்ஷன். அப்போ இன்க்ரீசிங் ஏரியான்னா உனக்கு ஃப்ரிக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் த ஃப்ரிக்ஷன்.
increasing area of contact na cause of increasing the friction. 2. Decreasing area of contact na decreasing the friction. Decreasing the area of contact, decreasing the friction. Lubricant அப்படிங்கிறது reduce the friction. நம்ம lubricant போடுவோம்ல, reduce the friction. 4th one. irregular surface cause of friction. irregular surface தான் அந்த ஃப்ரிக்ஷனுக்கு காரணமே. வளவளன்னு இருக்கிற இடத்துல ஃப்ரிக்ஷன் இருக்காது. ஓகே, once again, barometer used to measuring atmospheric pressure, increasing area of the contact, increasing the friction, decreasing the area of the contact, decreasing the friction. Lubricant used to reduce the friction. Irregular surface produced friction. Okay, so match the following is also completed. Then complete the analogy. அது பாதி கொடுத்துருப்பாங்க, மீதியை நம்ம கம்ப்ளீட் பண்ணப்பா. நாட் இன் ஏ த்ரெட்டில் நம்ம ஒரு முடிச்சு போடலாம். ஸ்டாட்டிக் அது வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்றாது. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், ஸ்டாட்டிக் நம்ம அதை அங்கே பார்த்தோம்ல. ஸ்டாட்டிக் எது நாட் இன் ஏ த்ரெட்டுங்கிறது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, பால் பேரிங் அப்படிங்கிறது ரோலிங் ஃப்ரிக்ஷன். ரோலிங் ROLLING, ரோலிங், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். டவுன்வர்டு ஃபோர்ஸுங்கிறது வெயிட். அப்வர்டு ஃபோர்ஸ் ஆஃப்வர்ட் பை த லிக்விட் இஸ் த்ரஸ்ட். THRUST, த்ரஸ்ட் ஆர் buoyancy force. ஓகேவா, buoyant force. இதில் என்ன வரேன், buoyant force. buoyant force ஆர் த்ரஸ்ட் அப்த்ரஸ்ட். ஓகேப்பா, டவுன்வேர்டு ஃபோர்ஸுங்கிறது வெயிட்டு, அப்வேர்டு ஃபோர்ஸ் ஆஃப்வேர்ட் பை த லிக்யூடுங்கிறது த்ரஸ்ட் ஆர் த buoyancy ஃபோர்ஸ். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது ஒரு ஃபார்முலா, ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, அதை போட்டு பார்த்துருவோமா. A stone of weight 500 Newton, calculate the pressure exerted by it. ப்ரெஷர் கேட்குறாங்க, ப்ரெஷர் P. If it is max contact with the surface of area கொடுத்துட்டாங்க, area 25 centimeter square. Listen. We know the formula. Pressure P is equal to force by area. Okay, pressure P is equal to force by area. ஃபோர்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபோர்ஸு 500 நியூட்டன், 500. ஏரியா 25 நியூட்டன் 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ 50ல் 25 இருக்குமா, 2 டைம்ஸுங்களா, அப்போ 2 இங்கே ஒரு 0 இருக்குதா, 20 நியூட்டன் சென்டிமீட்டர் பவர் -2. இது எஸ்ஐ யூனிட்டில் வராது. ஸோ இது எஸ்ஐ யூனிட்டுக்கு மாற்றினோம்னா 20 நியூட்டன் மீட்டர் பவர் -2, சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணுறப்போ டிவைடட் பை 100. அப்போ டிவைடட் பை 100னா 2 டிஜிட்டில் நீங்கள் பாயிண்ட் வைப்பீங்க. 0.2 நியூட்டன் மீட்டர் பவர் -2. எல்லாரும் புக்கை எடுத்து இந்த ப்ராப்ளம் நீங்கள் போட்டு பாருங்கள். ஃபார்முலா ஃபோர்ஸ் P, ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா, P இஸ் ஈக்குவல் டு F பை A. ஃபோர்ஸ் 500 நியூட்டன், ஏரியா 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டர் மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா, மீட்டர் ஸ்கொயருக்கு மாற்றினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த 0.2 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகே, டிவைட் பை 100 போடணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த ப்ராப்ளம் இஸ் சால்வ்டு. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், கன்சிடர் இப்போ ஃபார்முலா என்ன பார்த்து, ப்ரெஷர் P இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஓகே, கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் பிலோ அண்டு சூஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? அசர்சன், ஷார்ப் நைஃப் ஆர் யூஸ்டு டு கட் த வெஜிடபிள்ஸ். கத்தி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது, வெஜிடபிளை கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ரீசன்,
ஷார்ப் எட்ஜஸ் எக்ஸட் மோர் ப்ரெஷர் இஸ் ஆல்சோ கரெக்ட். இப்போ இதுவும் கரெக்டு, இது கரெக்டு, இது இதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதாவது ப்ரெஷர் அதிகமாக இருக்கனால ஈஸியாக கட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பாருங்கள் ஆன்சரை, போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ, ரீசன் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். அப்போது ஏ, இதுக்கு ஆன்சர் வந்து ஏ. இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு, இது இதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. போத் ஆர் ட்ரூ, கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ஓகே, இப்போ அடுத்த செகண்ட் ஒன்று பாருங்கள். அசர்ஷன் என்னவா, ப்ராட் ஸ்ட்ராப் ஆர் யூஸ்டு இன் பேக். ஆமாம், நம்ம பேக்லலாம் அந்த பட்டை இருக்குல்ல, நல்லா பெருசாக தான் இருக்கும் தோள்பட்டையில் போடுறது இல்லை. ப்ராட் ஸ்ட்ராப் லாஸ்ட் ஃபார் லாங், ரொம்ப காலத்துக்கு அது உழைக்கும் அப்படிங்கிறாங்க. இதுவும் கரெக்ட். அப்போது ஃபஸ்ட்டு ஒன் ட்ரூ, செகண்ட் ஒன் ட்ரூ. ஆனால் ப்ராட் ஸ்ட்ராப் ஆர் யூஸ்டு இன் பேக்குங்கிறது ரொம்ப காலத்துக்கு உழைக்குங்கிறதுனால போடுறது கிடையாது. ரெடியூஸ் த ப்ரெஷர். ஸோ ரீசன் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் அசர்ஷன். ஆப்ஷன் பியை பாருங்கள். போத் அசர்ஷன் அண்ட் ரீசன்ஸ் ஆர் ட்ரூ. ரெண்டுமே ட்ரூ தான், இந்த ரெண்டுமே ட்ரூ தான். ஆனால் பட் ரீசன் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். இது ரீசன் வந்து அசர்ஷனுக்கு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ஸோ ஆன்சர் பி ஆப்ஷன், இந்த பி ஆப்ஷன். இப்போ தேர்டு ஒன், அசர்ஷன் என்னவா, வாட்டர் ஸ்ட்ரைகர் இருக்கார்லப்பா, இந்த உள்ளுக்குள்ள மூழ்வாங்களே, வாட்டர் ஸ்ட்ரைகர்னா இல்லை ஸ்ட்ரைடருங்கிறது நீர் சிலந்தி. இந்த சிலந்தி ஒன்று மேலே பொறுத்து சர்ஃபேஸ் டென்ஷன். அது வாட்டர் ஸ்ட்ரைடர் எக்ஸ்பீரியன்ஸ் லெஸ் பயன்ஸ் ஃபோர்ஸ். ஆமாம், அதோடைய வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். பயன்சி ஃபோர்ஸ் வந்து மேல் நோக்கி வரக்கூடிய பயன்சி ஃபோர்ஸ் இருக்குல்ல, அது அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ரீசன் வாட்டர் ஸ்ட்ரைடர் எக்ஸ்பீரியன்ஸ் லெஸ் பயன்சி ஃபோர்ஸ். ரீசன் வாட்டர் ஸ்ட்ரைடர் எக்ஸ்பீரியன்ஸ் லெஸ் பயன்சி ஃபோர்ஸ். வாட்டர் ஸ்ட்ரைடர் ஸ்லைடு ஈஸிலி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். இந்த ஃபஸ்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ட்ரூ. என்ன சொல்கிறாங்க, வாட்டர் ஸ்ட்ரைடர் வந்து ஸ்லைடு அப்படியே ஈஸியாக ஸ்லைட் ஆகி போகுது சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர் இஸ் த கரெக்ட். ரீசன் என்னவா, வாட்டர் ஸ்ட்ரைடர் எக்ஸ்பீரியன்ஸு லெஸ் பயன்சி ஃபோர்ஸுங்கிறது ராங். சரிங்களா, இது ஃபால்ஸ். ஏன்னா பயான்சி ஃபோர்ஸுங்கிறது அதிகமாக இருக்கும். அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற பயான்சி ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறது மேலே ஃப்ளோட் ஆக முடியுது. பயான்சி ஃபோர்ஸ் கம்மியாக இருந்தால் உள்ளே வந்துடும்ல. ஓகேவா. ஸோ அசர்ஷன் கரெக்டு, ரீசன் ஃபால்ஸ். அசர்ஷன் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸ். ஆப்ஷன் சி. அவ்வளோ. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அடுத்த ஏரியாவுக்குள்ளே போகலாமா. ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி, ரொம்ப ஷார்ட்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும். சரிங்களா. என்ன ஆன்சர் பண்ணலான்னு பாருங்கள். கிவ் 2 examples to verify that a force changes the shape of a body. Give 2 examples to verify that a force changes the shape of the body. இப்போது ஒரு பாடி மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுப்பா, அதோடைய ஷேப் வந்து சேஞ்ச் ஆகணும். அதுக்கு 2 எக்ஸாம்பிள் தாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ கார் ஆக்சிடென்ட் இருக்குல்ல, அங்கே ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது, அதோடைய ஷேப் என்னவாயிடுது, சேஞ்ச் ஆகிடுது. நம்ம மைதா மாவு, பரோட்டா மாவு, சப்பாத்தி மாவு மேலாம் நீங்கள் வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா அதோடைய ஷேப் என்னவாயிடும், சேஞ்ச் ஆகிடும். பட் நாம் எதுனா 2 நம்ம புக்கில் உள்ள மாதிரி கொடுக்கணும்னா, ஃபோர்ஸ் ஒரு பலூன் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணு வச்சிங்களேன், அதை ஒரு மாதிரி அதோடைய ஷேப் என்னவாகும், சேஞ்ச் ஆகும். ஃபோர்ஸ் அப்ளைடு ஆனிய ஒரு கிளாஸ், ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குன்னு வச்சிங்களேன், அது மேலே நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா அது என்னவாயிடும், பிரேக் ஆகிடும். ஸோ ஆன்சர் என்ன எழுதிங்க, ஒரு நோட் பேப்பர், நம்ம நோட்டுக்குள்ள ரஃப் நோட்டு புக்கில் இருக்காது அதுக்கு. ஸோ அதனால் கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆன்சர் வந்து ஃபோர்ஸ் ஆன் எ பலூன். ஃபோர்ஸ் ஆன் எ பலூன் ஆன்சர். செகண்ட் ஒன், இது ஃபஸ்ட் ஆன்சர். 2 எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. ஃபோர்ஸ் ஆன் எ கிளாஸ், ஃபோர்ஸ் ஆன் எ கிளாஸ் மிரர். கிளாஸ் ஏ கிளாஸ், பி கிளாஸ், அந்த கிளாஸில் கிளாஸ் டம்ளர்கள், அந்த கண்ணாடி டம்ளர், அந்த மாதிரியான கிளாஸ் மேலே நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா பிரேக் ஆகிடும். ஸோ அதோட ஷேப்பு சேஞ்ச் ஆகிடும். ரைட் பண்ணிடலாமா. ஃபோர்ஸ் ஆன் எ பலூன், இட் வில் சேஞ்ச் தியர் ஷேப் அண்ட் சைஸ். ஃபோர்ஸ் ஆன் எ கிளாஸ் ஆல்சோ சேஞ்ச் தியர் ஷேப் அண்ட் சைஸ் டியூ டு த ஃபோர்ஸ். பாருங்க, கிவ் த 2 எக்ஸாம்பிள் டு வெரிஃபை தட் ஃபோர்ஸ் சேஞ்சஸ் த ஷேப் ஆஃப் எ பாடி. ஓகே. செகண்ட் ஒன், கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ், இங்கே 2 எக்ஸாம்பிள் தான், to verify that a force tends to
சேஞ்ச் த ஸ்டாட்டிக் கண்டிஷன் ஆஃப் எ பாடி. ஒரு பாடி இது ஸ்டாட்டிக் கண்டிஷனில் இருக்குது. இது ஸ்டாட்டிக் அப்படியே ஸ்டாட்டிக் கண்டிஷனில் இருக்குது. இந்த ஸ்டாட்டிக் கண்டிஷனில் உள்ளதை சேஞ்ச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க, எதெல்லாம் அதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்னு பார்க்கலாமா? அதிலே எழுத தம்பி, இந்த பாருக்குது, இது இடம் பார்த்தாரா, நான் பேப்பரில் எழுதுறேன். செகண்ட் கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள், கிக்கிங் எ பால். கிக்கிங் எ ஃபுட்பால். சும்மா கிடக்கிற ஃபுட்பாலை நீ ஓங்கி உதச்சேன்னு வச்சுக்க, ரெஸ்ட் டு மோஷன். ஓகேங்களா? தென் பி ஆப்ஷன், நம்ம வீட்டில் உள்ள டோர் இருக்குல்லடா, அது பாட்டுக்கு பிசாமல் இருக்கும். நீ போய் அதை ஓப்பன் பண்ணும் பொழுது, ஓப்பனிங் த டோர், அது மூவ் ஆகும். அப்போது டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு நாம் தான் மூவ் பண்ணணும். பாலை கிக் பண்ணுறதுக்கு நம்ம, இது ரெண்டுமே ரெஸ்ட்டில் உள்ளது. எது ஃபுட்பாலும் சரி, டோருமே சரி. கிக் பண்ணுறப்போ அது மூவிங்கில் இருக்குது. நீ பிடிச்சி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறப்போ என்ன செய்யுது? மூவ் ஆகுது. ஓகே, லிசன். Give 2 examples to verify that force tends to change the static condition of the body. என்னென்ன எக்ஸாம்பிள்? கிக்கிங் த பால், ஓப்பனிங் த டோர். இங்கே ரைட் பண்ணிடலாமா? எல்லோரும் புக்கிலேயே கூட எழுதி வச்சுக்கங்கடா. எனக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் பொறுமையாக அப்படி மெதுவாக எழுதி வச்சுக்கோங்க. புக்கில் தான் ரைட் பண்ணணும். இதுக்கு ஆன்சர் புக்கில் தான் இருக்கணும். ஓகே, நோட் பேப்பர் எழுத அந்த நோட்டு காணாமல் போயிடும். புக்கில் ரைட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்தது, ஹவு டு யூ ஃபீல் when you touch a nail immediately after it's hammered into a wooden plank? Why? இங்கே பாருங்களேன், என்ன பண்ணுறோம், நம்ம இந்த ஒரு நெயில் அப்படிங்கிற ஆணி எடுத்துக்கிறோம், ஒரு ஆமருங்கிற சுத்தியில் எடுத்துக்கிறோம், அதை ஒரு உட்டு மேலே வச்சு டக்கு டக்குன்னு அடிக்கிறோம். அடித்து முடித்த செகண்டில் உடனே நீங்கள் அது மேலே இப்படி விரலை வச்சு பார்த்தீங்கன்னா என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஒய் அப்படின்னு கேட்குறேன். எப்படி இருக்கும்? ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஏன்? டியூ டு த ஃப்ரிக்ஷன். அதுவும் ஒன்று மேலே ஒன்றா மோதிக்கிட்டே இருக்குல்ல. என்ன சொல்கிறீங்க? ஸோ இது எங்கே ரைட் பண்ணலாம்? 3க்கு ஆன்சரு அப்படியே பாட்டம் எழுதிட்டோம் அதுலேயே. ஏன்னா ஆன்சர் அதிலே நான் எழுதினா தான் நீ எழுதுவேன். எங்கே எழுதுங்க பார்ப்போம். வி ஃபீல் ஹாட். ரொம்ப சூடாக நம்ம ஃபீல் பண்ணுறோம். வி ஃபீல் ஹாட். ஏன் ரொம்ப ஹாட்டாக ஃபீல் பண்ணுறீங்க? திஸ் இஸ் டியூ டு, தம்பி இதெல்லாம் ரீசனிங் கொஸ்டின்ரா, புக்கில் ஆன்சர் இருக்காது. திஸ் இஸ் டியூ டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். திஸ் இஸ் டியூ டு என்னப்பா? அது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். யார் ரெண்டு பேருக்கு இடையில் உள்ள ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு? பிட்வீன் ஹேமர் அண்ட் நெயில். அவ்வளோதான். ஓகேங்களா? ஆணிக்கும் சுத்தியலுக்கு இடையில் ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப ஹீட்டாக ஃபீல் பண்ணுறோம். ஓகே, ஒன்ஸ் அகெயின், ஹவு டு யூ ஃபீல் வென் யூ டச் எ நெயில் இம்மீடியட்லி ஆஃப்டர் இட் இஸ் ஹாமர்டு இன்டு எ வுடன் பிளாங்க்? வை? என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாட்டாக ஃபீல் பண்ணுறீங்க. டியூ டு த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். தட்ஸ் ஆல். ஓகே, தென் how does the friction arise between the surface of two bodies in the relative motion? ரெண்டு பாடிக்கு இடையில் ரிலேட்டிவ் மோஷன் இருக்கும் போல எப்படி நீங்கள் ஃப்ரிக்ஷனை ரைஸ் பண்ணுவீங்க? இது புக்கில் இருக்குதா? அப்படி இருக்குது. இன்க்ரீஸிங் அண்ட் டிக்ரீஸிங் த ஃப்ரிக்ஷன். ஓகே, இப்போ இன்க்ரீஸிங் த ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் த கான்டாக்ட். டிக்ரீஸிங் த ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது யூசிங் லூப்ரிகேண்ட் அண்ட் யூசிங் பால் பேரிங்ஸ். எழுதலாமா? யூசிங் லூப்ரிகேண்ட் அண்ட் யூசிங் பால் பியரிங். ஓகே ரைட் பண்ண வேணா, அங்கேயே எழுதுங்கிறத இந்த இடத்துல இதுக்கு இந்த 4th தானே இந்த என்ன பக்கத்தில் போய் எழுதிங்க. யூசிங் லூப்ரிகேன்ஸ் ஒன்று அண்ட் யூசிங் பால் பேரிங்ஸ். பாருங்க ஆன்சர், லூப்ரிகேன்ஸ் ஒன்று, பால் பேரிங்ஸ் ஒன்று. ஓகேவா? லூப்ரிகேன்ஸ் அண்ட் பால் பேரிங்ஸ். ஓகே, இப்போ 4th ஒன் ஃபினிஷ்டு. 5th ஒன், நேம் 2 இன்ஸ்ட்ருமெண்ட் விச் ஹெல்ப் டு மெஷர் த ப்ரெஷர் இன் எ ஃப்ளூயிட். நம்ம ஃப்ளூயிடோடைய ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு ரெண்டு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? 2 இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்குறாங்க. ஒன்று லாக்டோமீட்டர். அம்பி பால் இருக்குல்ல, பால் அது டென்ஸாக இருக்குதா
இல்லை வந்து ரேரராக இருக்குதா, தண்ணி ரொம்ப கலந்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் இருக்குது, லாக்டோமீட்டர். ஓகேவா? அப்போது இது இந்த ஃபிஃப்த்துக்கு ஃபஸ்ட்டு ஒன் லாக்டோமீட்டர். லாக்டோமீட்டர், லாக்டோ, LACTO, லாக்டோமீட்டர். நல்லா தெரியுதா போர்டு நம்ம ரைட் பண்ணுறது? செகண்ட் ஒன் ப்ரெஷர் கேஜ். ப்ரெஷர் கேஜ் நல்லா பெருசாக நான் வருது இல்லட்டுங்களா? இந்த பாருங்க, லாக்டோ மீட்டர் ஒன்று. செகண்ட் ஒன்று ப்ரெஷர் கேஜ், GAUGE, ப்ரெஷர் கேஜ். ஓகே, லாக்டோமீட்டர். they are used to measure the pressure of a liquid. ஓகே, ஸோ இது ஃபிஃப்த் ஒன் கம்ப்ளீட்டு. இப்போ நம்ம சிக்ஸ்த்து ஒன்றுக்கு போகிறோம். டிஃபைன் ஒன் அட்மாஸ்பியர். இது புக்கில் இருந்துச்சு, நம்மளோட 2 மார்க் ஒன்று போட்டு நோட் பண்ணாமே. டிஃபைன் ஒன் அட்மாஸ்பியர் இங்கே இருக்கு பாருங்க. 2 மார்க் போட்டுருக்கு பார்த்தீங்களாம்மா? அப்போ ரீட் பண்ணும்பொழுதே நம்ம நோட் பண்ணிட்டு வரும்பொழுதே அதை கரெக்டாக பார்த்து படிச்சுக்கிட்டா. ஒன் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் is defined as the pressure exerted by the mercury column in height of 76 cm. 1 மார்க் இருந்துச்சுல்ல, in the barometer. ஓகே, barometerங்கிறது ஒன் ஆஃப் த டிவைஸ் யூஸ்டு டு ப்ரெஷர் இன் த அட்மாஸ்பியர். லாக்டோமீட்டர் அண்ட் ப்ரெஷர் கேஸுங்கிறது லிக்விட். ஓகேவா? ஸோ ஆன்சர் இங்கே இருக்குது, பேஜ் நம்பர் 14. அப்போ பேஜ் நம்பர் 14ல் ஆன்சர் இருக்குது. நம்பர் மட்டும் போட்டுங்க, பேஜ் நம்பர் 14. ஒய் ஆர் ஹெவி பேக் ப்ரொவைடு வித் த ப்ராட் ஸ்ட்ராப்ஸ். சரிங்களா? இப்போது பேக் ரொம்ப பெரியமான பேக்லையெல்லாம் அல்லது ஆர்டினரி நம்ம ஸ்கூல் பேக்லையெல்லாம் அந்த தோலில் போட்டக்கூடிய அந்த 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 இது இருக்குல்லடா புடி, இந்த கைப்பிடி சொல்லி ரொம்ப ப்ராடாக இருக்கும். ஏன்னா டு ரெடியூஸ் த ப்ரெஷர். ஓகேங்களா? அங்கே எழுதுங்க பார்ப்போம். டு ரெடியூஸ் த ப்ரெஷர். டு ரெடியூஸ் த ப்ரெஷர். லெட்டர்ஸ் நல்லா தெரியுதாப்பா? டு ரெடியூஸ் த ப்ரெஷரை குறைக்கிறதுக்காக. ஹவு டஸ் சர்ஃபேஸ் டென்ஷன் ஹெல்ப் எ பிளான்ட்? ஒரு பிளான்ட்டுக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் எந்த வகையிலெல்லாம் ஹெல்ப் பண்ணுது? இந்த இருக்குது சர்ஃபேஸ் டென்ஷன். அதில் வந்து இந்த இருக்கு பாருங்க. பாயிண்ட் நம்பர் 1, இன் எ பிளான்ட் water molecules rise up due to the surface tension. Xylem tissue are very narrow vessels. இது ஒன்று போகுதா? And molecules up to rise to the state in surface plant water molecules rise. இது வந்து ஃபஸ்ட் லைன் பண்ணு, ஏன்னா இது வெரி ப்ரீஃப் கிடையாது, ரொம்ப ப்ரீஃப், ரொம்ப ஷார்ட்டாக பண்ணால் போதும். இவ்வளோ டீட்டெயில்டாக வேண்டியதில்லை. சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு 1.5 லைன் தான்டா. இன் பிளான்ட் வாட்டர் மாலிகூல்ஸ் ரைஸ் அப் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகேங்களா? பேஜ் நம்பர் 16. அந்த பாயிண்ட்டை ஃபுல்லாக எழுத வேணாம். பாயிண்ட் நம்பர் 1 அது. அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த 1.5 லைன் எழுதினா போதும். பிளான்ட்டில் வாட்டர் மாலிகூல்ஸ் ரைஸ் அப், மேலே வந்து அந்த வாட்டர் மாலிகூல் மேலே போகிறதுக்கு அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? விச் ஹேஸ் கிரேட்டர் விஸ்காசிட்டி, ஆயில் ஆர் ஹனி? ஒய் பார்க்கலாமா? ஆயிலா ஹனியான்னு கேட்டிங்களா? இது எந்த ஆயில் அவங்க தரலை. இப்போ கோகோனட் ஆயிலோ அல்லது வேறு ஏதாவது கஸ்டர்ட் ஆயிலோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை விட ஹனிங்கிறது ஹை விஸ்காசிட்டி, பிகாஸ் ஆஃப் இட் ஹேஸ் ஹை டென்சிட்டி. ஓகேவா? விச் ஹேஸ் த கிரேட்டர் விஸ்காசிட்டி அப்படின்னா ஆன்சர் வந்து ஹனி. ஓகே. ஒய் அப்படின்னா இட் ஹேஸ் ஹை டென்சர். டென்சிட்டி ஆஃப் த ஹனி இஸ் கிரேட்டர் தேன் ஆயில். டென்சிட்டி ஆஃப் the honey is greater than the oil. Okay, எங்க நல்லா கவனிங்க. density of the honey is greater than the oil. So honey has greater viscosity. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஆன்சர் வெரி ப்ரீஃப்லிங்கிறது எல்லாமே க்ரியேட்டிவ் கொஸ்டினாக இருக்குது. ஸோ ஆன்சர் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். எல்லாமே நீங்கள் புக்கில் நோட் பண்ணி வைங்க.
இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே புக்கில் ரைட் பண்ணால் தான் எடுத்து பார்த்தோன்னே உனக்கு ஆன்சர் வரும். சும்மா பொடியாக நீ பொறுமையாக உட்காந்து எழுது. நான் தான் உனக்கு எழுதி காட்டிட்டேன்ல, வீடியோவில் இருக்குது. எல்லாமே பாஸ் பண்ணி ரைட் பண்ணிவிடுங்க. ஆன்சர் ப்ரீஃப்லி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஆன்சர் இன் டீட்டெயில் இருக்குது பாருங்கள். இதை நல்ல டீட்டெயில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இங்கே டிஃபைன் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன்னா என்ன? கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த யூட்டிலிட்டி ஆஃப் ஃப்ரிக்ஷன் இன் டே டு டே லைஃப். ஃப்ரிக்ஷன்னா என்ன, நம்ம டே டு டே லைஃப்பில் அதோடைய யூசஸ் என்ன? இந்த பாருங்க இருக்குது. வாட் இஸ் ஃப்ரிக்ஷன்? இங்கே இருக்குது. Frictional force is produced due to the geometrical dissimilarities of the surface of the bodies which are in the relative motion. ஓகேவா? ஸோ இதான் அந்த 2 மார்க் கொஸ்டினுக்கு ஆன்சர். எந்த பார்ட்டில்? 9th பார்ட்டில் ஃபஸ்ட் ஒன். ஓகேங்களா? இந்த இருக்கு 9th பார்ட்டு. அதில் கொஸ்டின் நம்பர் 1. அதோடைய டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டியில் 2 யூசஸ் கேட்குறாங்க. இந்த ஃபஸ்ட் ஒன், இந்த பாயிண்ட் நம்பர் 1 and 2 போதும். பாயிண்ட் நம்பர் 1 and 2 இது நிறைய இருக்குது. நம்ம அவங்க 2 தானே கேட்குறாங்க. ஓகே, 1 and 2. அந்த 2 கூட பெருசாக இருக்கிறா. எதுவாக 3 எடுத்துக்க. 1 and 3 எடுத்துக்கிட்டாமே. 1 and 3. 1 என்னவா? We can hold object in our hand due to the friction is the correct one. Writing on the paper with a pen is easy due to the friction. இந்த 2 சிம்பிள் பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கங்க. சரிங்களா? இது எதுக்கான ஆன்சரு? 9th ஹெட்டிங்கில் கொஸ்டின் நம்பர் 1க்கு. அப்போது பேஜ் நம்பர் 17ல் ஆன்சர் இருக்குது. பேஜ் நம்பர் 17 கொஸ்டின் ஆன்சர் கரெக்டாக மார்க் பண்ணி படிங்கடா. இன்றைக்கி வெனஸ்டே, நாளைக்கு தேர்ஸ்டே உங்களுக்கு டெஸ்ட்டு. ஓகேவா? மென்ஷன் எனி 3 ways ஆஃப் மினிமைசிங் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷனை குறைக்கணும். அதுக்கு ஒரு 3 வழி சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. இந்த பாருங்கள். வி நோ யூஸிங் லூப்ரிகேண்ட் அண்ட் யூஸிங் பால் பேரிங். அந்த பால் பேரிங்கில் ஸ்லைடிங் ரோலிங் ஒன்று, இன்னும் ரோலிங் ஃப்ரிக்ஷன் ஒன்று, ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் ஒன்று. ஸோ இந்த ஹெட்டிங் மட்டும் எழுதுங்க. லூப்ரிகேண்ட் இந்த ஹெட்டிங் மட்டும் ரைட் பண்ணுங்கள். யூஸிங் த பால் பேரிங்ஸை ஃபுல்லாக ரைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இது? 9th ஹெட்டிங்கில் செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். யூஸிங் லூப்ரிகேன்ஸ் டு ரெடியூஸ் இது இந்த பாயிண்ட் எழுதணும். த சப்ஸ்டன்ஸ் விச் ரெடியூஸ் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் லூப்ரிகேண்ட். இது எழுதுங்க. இந்த 1.5 லைன் எழுதிட்டு இந்த பேரா ஃபுல்லாக எழுதணும். ஓகேவா? அவ்வளோதாப்பா. ஒரு 2 மார்க் போட்டுக்கம்பா ஏற்கனவே. ஓகே சார். 9th 2க்கு எங்கே இருக்குது ஆன்சர்? 18th. அப்போ பேஜ் நம்பர் 18. பேஜ் நம்பர் 18 கரெக்டாக மார்க் பண்ணணும். நல்லா படித்து ஆன்சர் எழுதணும். ஒரு தடவை ஆன்சரை ரஃப் நோட்டில் எழுதி பார்த்துக்கணும். ஸ்டேட் பாஸ்கல்ஸ் லா அண்ட் மென்ஷன் இட்ஸ் அப்ளிகேஷன். பாஸ்கல்ஸ் லா என்ன, அதோடைய யூசஸ் என்ன? இந்த இருக்குது யூசஸ். எங்கே இருக்குது? பேஜ் நம்பர் 16 இருக்குது பாருங்கள். இதில் எல்லாமே கேட்குறாங்க. இந்த பாருங்கள். பாஸ்கல்ஸ் லா அண்ட் மென்ஷன் இட்ஸ் அப்ளிகேஷன். அப்ளிகேஷனை மென்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய, மென்ஷன் பண்ணால் போதும், ரைட் பண்ணால் போதும். இன் ஆட்டோமொபைல் சர்வீசஸ் இப்படி எழுதினா போண்டா. என்ன சொல்லுவீங்க? பாஸ்கல்ஸ் லா யூஸ்டு இன் ஹைட்ராலிக் லிஃப்ட்டு. பாஸ்கல்ஸ் லா யூஸ்டு இன் தி ஆட்டோமொபைல் பிரேக். இது மட்டும் நான் வட்டம் போகிறேன் பாருங்கள். ஆட்டோமொபைல் பிரேக்ஸ் அண்ட் ஹைட்ராலிக் லிஃப்ட்டு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் பாரு. அண்ட் ஹைட்ராலிக் ப்ரஷ். ஹைட்ராலிக் ப்ரஷ். இந்த 3 ஹெட்டிங்ஸ் எழுதினா போதும். அது ஒரு 2 மார்க் கொஸ்டின். 9th ஹெட்டிங்கில் 3rd கொஸ்டினுக்கான ஆன்சர். 9th ஹெட்டிங்கில் 3rd. 9th ஹெட்டிங்கில் 3rd. ஓகே, இது ஒரு சப்ஹெட்டிங் தான்டா. இங்கே கொஞ்சம் இருக்கு பாருங்கள். டிஃபைன் பாஸ்கல்ஸ் லா கேட்குறாங்க. த ப்ரெஷர் அப்ளைடு அட் எனி பாயிண்ட் இன் எ லிக்விட் அட் ரெஸ்ட் இன் எ க்ளோஸ்டு சிஸ்டம் will be distributed equally through all direction in the liquid. இதுதான் பாஸ்கல்ஸ் லா. ஓகே, இம்பார்ட்டன்ட் 2 மார்க் போட்டுருக்கோம் பாருங்கள். கொஸ்டின் பேஜ் நம்பர் 15. அப்போ பாஸ்கல்ஸ் லா பேஜ் நம்பர் 15 9th ஹெட்டிங்கில் 3rd கொஸ்டினுக்கான ஆன்சர். 15 16 2 பேஜ் இருக்குது. இருக்குது பேஜ் நம்பர் 15லையும் இருக்குது பாஸ்கல்ஸ் லா, 16ல் இருக்குது அதோடைய அப்ளிகேஷன். மென்ஷன் பண்ணால் போதும். நான் ஹெட்டிங் வட்டம் போட்ட அந்த பாயிண்ட்ஸை மட்டும் ரைட் பண்ணால் போதும். ஒய் இஸ் எ பால் பியரிங் யூஸ்டு இன் சைக்கிள் ஹப்பு. சூப்பர். இந்த பாருங்கள் இருக்குது. இதை நீங்கள் ஏற்கனவே ரைட் பண்ணிட்டீங்க. இந்த ஹெட்டிங்ஸை நீங்கள் அப்படியே ரைட் பண்ணால் போதும். இது பாருங்களேன். ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஸ்மாலர் தேன் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஸ்லைடிங் இஸ் ரீப்ளேஸ்டு பை ரோலிங் வித் தி யூசேஜ் ஆஃப் பால் பேரிங் ஃபார் த சேம் ரீசன். லெட் ஷார்ட்ஸ், அந்த லெட்டு காரியத்தினாலான அந்த உருளை, லெட் ஷார்ட்ஸ் ஆர் யூஸ்டு இன் த பால் பேரிங் இன் ஏ சைக்கிள் ஹப்.
ஓகேவா? இந்த பாயிண்ட்டு 2 கொஸ்டினுக்கு இது ஆன்சர்ரா. அதாவது 9th ஹெட்டிங்கில் செகண்டுக்கு அதுதான் ஆன்சரு, 4த்துக்கும் அதிலேயே தான் ஆன்சர் வருது. அப்போ பேஜ் நம்பர் 18. பேஜ் நம்பர் 18. Okay, so the first question page number 17, second question page number 18, third question 15, 16, fourth question 18. இப்போ ஆன்சர் இன் டீட்டெயில் கொஞ்சம் லெங்க்த்தியாக டீட்டெயிலில் நம்ம எழுதணும். ஓகேவா? ஃப்ரிக்ஷன் ஈஸ் எ நெசசரி ஈவில். நம்ம கூட இந்த வேர்டு சொன்னோம்ல, நெசசரி ஈவில் ஒய், இந்த 3 பாயிண்ட்ஸ் எழுதணும்ப்பா. அதாவது 10th ஹெட்டிங்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர், பேஜ் நம்பர் 18. பேஜ் நம்பர் 18. Give the different types of friction and explain each with the example. Different types of friction, static friction, kinetic friction. பார்த்தோமா இல்லையா? இந்த இருக்குல்ல, இந்த ஹெட்டிங்ஸ் தான். இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எழுதுங்க, கைனடிக் ஃப்ரிக்ஷன் எழுதுங்க, இந்த ஏரியா அப்படியே. ஓகேவா? அதாவது 10th ஹெட்டிங்கில் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த இருக்குது. டீட்டெயில்டு எங்கே? இங்கே ஆரம்பித்து இந்த லாஸ்ட்டில் முடிக்கணும். ஓகேவா? எங்கே இருக்குது? பேஜ் நம்பர் 17. பேஜ் நம்பர் 17. ஸோ பேஜ் நம்பர் 17. இப்போ தேர்ட் கொஸ்டின், டிஸ்கிரைப் அன் எக்ஸ்பெரிமெண்ட் டு ப்ரூவ் தட் ஃப்ரிக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் தி நேச்சர் ஆஃப் எ சர்ஃபேஸ். நேச்சர் ஆஃப் எ சர்ஃபேஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இந்த இவ்வளோ தான்டா, இது ஒன்று தான். ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 மார்க் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ். ஸோ 10th கொஸ்டினுக்கு 10th கேட்டிங்கில் தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ். ஓகே, பேஜ் நம்பர் 17. நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ். எக்ஸ்பிளைன் ஹவு ஃப்ரிக்ஷன் கேன் பி மினிமைஸ்டு. ஃப்ரிக்ஷனை எப்படி நீங்கள் மினிமைஸ் பண்ணுவீங்க? இந்த தான் இருக்குதுல்ல, ஹவு டு மினிமைஸ் பை யூசிங் லூப்ரிகேண்ட் அண்ட் யூசிங் பால் பேரிங்ஸ். இந்த 2 ஹெட்டிங் கம்ப்ளீட்டாக ரைட் பண்ணிங்கன்னா இது 10th ஹெட்டிங்கில் 4th கொஸ்டினுக்கு ஆன்சர். இதில் நிறைய கொஸ்டின் ஆன்சர் இருக்கிறதால ஸோ திரும்ப ஒரு தடவை நல்லா படிச்சிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன வந்துடும், எல்லா கொஸ்டினுக்கும் மேலே ஆன்சர் தரலாம். சரிங்களா? 4th கொஸ்டினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 18. அவ்வளோதான்டா. டிஸ்கிரைப் அன் எக்ஸ்பெரிமெண்ட் டு ப்ரூவ் தட் தி ப்ரெஷர் இன் எ லிக்விட் இன்க்ரீஸ் வித் டெப்த்து இன்க்ரீஸ் ஆகும்பொழுது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்றாங்க. இங்கே வாங்க, நாம் கூட ஒரு பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போட்ட பாருங்கள். இந்த இடத்துல இதே தான், டெப்த்து இன்க்ரீஸ் ஆகிறப்ப ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். இந்த ஆக்டிவிட்டி 3, அதாவது 10th ஹெட்டிங்கில் 5th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆக்டிவிட்டி 3 அப் டு திஸ், இது வரைக்கும் தான். ஆக்டிவிட்டி 4 இல்லை, இது வரைக்கும். சரியா? எங்கே 5th கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆக்டிவிட்டி 3, பேஜ் நம்பர் 15. பேஜ் நம்பர் 15, ஆக்டிவிட்டி 3. அவ்வளோதான். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின்ஸ் இருக்குல்லப்பா, HOTன்னு சொல்லுவாங்க அதை, ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின்ஸு. இது எல்லாமே நான் சொல்ல நீங்கள் ரைட் பண்ண வேண்டியது. இந்த இப்போ நான் ஒரு பேப்பர் எடுத்து இந்த ரஃப் நோட்டில் நான் ஃபுல்லாக ரைட் பண்ணால் நீ காப்பி பண்ணுறது உனக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ வென் யூ ஸ்கூல் த ஓப்பன், நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கிளாஸ் ரூமில் வி ஹாவ் டிஸ்கஸ்டு இந்த ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ராஜெக்ட் ஒர்க். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா கொஸ்டினுக்குமே நம்ம ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணியாச்சு இன்சைடு த புக்குக்குள்ளேருந்து. நான் கொடுத்துருக்க ஆன்சர் வந்து நீ அப்படியே கரெக்ட் நினச்சி நீ படிக்கக்கூடாது, ஒரு தடவை புக்குக்குள்ளே வெரிஃபை பண்ணணும். அப்போ தான் உனக்கு இன்னும் என்ன செய்யும், பிரெயின் நல்லா ஒர்க் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்றைக்கி வெனஸ்டே, நல்லா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சயின்ஸை. ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷரை கம்ப்ளீட்டாக தரோவாக நீங்கள் வந்து படித்து முடித்ததுக்கப்புறம் ஒரு தடவை சொல்லியெல்லாம் பார்த்துட்டு ரஃப் நோட்டில் ரைட் பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு தேர்ஸ்டே மார்னிங் உங்களுக்கு என்ன செய்கிறேன், கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். மினிமம் 25 மார்க் இருக்கும். கரெக்டாக ரைட் பண்ணி ஆன்சர் பேப்பரை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் நமக்கு அனுப்பி வைங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.